நம்பிக்கை தந்த நல்ல மந்திரவாதி. ஒரு காலத்தில் பசுமையான காடுகளுக்கு அருகில் அன்பு நகர் என்ற அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையில் வள்ளி என்ற மந்திரவாதி வாழ்ந்தாள். அவள் கெட்டவள் இல்லை, ஆனால் அவளது விசித்திரமான மூலிகை தோட்டத்தையும் ஒளிரும் திரவங்களையும் பார்த்து கிராம மக்கள் பயந்தனர். வள்ளி தினமும் கிராமத்து மக்களை பார்த்தாள். அவர்கள் கஷ்டப்படுவது தெரிந்தால் எப்படியாவது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பாள். ஆனால் கிராமத்து தலைவர் முத்து உட்பட யாரும் அவளிடம் பேச தயாராக இல்லை. ஒருமுறை கோடை காலத்தில் கிணறுகள் வறண்டுவிட்டன. வள்ளி ஒரு பச்சை நிற கல்லை எடுத்துக்கொண்டு கிணறுகளுக்கு அருகில் செல்ல முயன்றாள். அந்த கல் நீரை வரவழைக்கும் என்று அவளுக்கு தெரியும். தலைவர் முத்து அவளை தடுத்து, வள்ளி, உன் வித்தைகள் இங்கு தேவையில்லை. எங்க கிராமத்தை விட்டு விலகியிரு. நீ எங்களுக்கு நல்லவள் இல்லை என்று சத்தமாக சொன்னார். வள்ளி கவலையுடன் திரும்பிச் சென்றாள். ஒரு நாள் மதியம் வானம் திடீரென இருண்டது. பயங்கரமான இரைச்சல் கேட்டது. உயரமான பாறையால் ஆன பற்கள் கொண்ட அரக்கன் கிராமத்தின் பயிர்களை நசுக்கிக் கொண்டு வந்தான். அதுதான் அரக்கன். ஓடிப்போங்கள், காப்பாற்றுங்கள் என்று அலறினார்கள் கிராம மக்கள். முத்து உட்பட அனைவரும் கையில் கிடைத்த கற்களையும் கம்புகளையும் எடுத்து அரக்கனை தாக்க முயன்றனர். ஆனால் அவை அரக்கனின் காதில் கூட விழவில்லை. வள்ளி தனது குடிசையில் இருந்து கிராமத்தை நோக்கி பார்த்தாள். அரக்கன் கிராமத்து வீடுகளை இடிக்க தயாராக இருந்தான். நான் பயந்தால் எப்படி? நான் உதவ வேண்டும், அவர்கள் என்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். வள்ளி தன் கோலால் தரையில் 3 முறை தட்டினாள். அவள் ஒரு பெரிய பிரகாசமான நீல நிற ஒளிவட்டத்தை அரக்கன் மீது வீசினாள். ஆனால் அரக்கன் அதை பார்த்து சிரித்தான். அதன் தோல் மிகவும் தடிமனாக இருந்தது. அரக்கன் வள்ளியை நோக்கி ஒரு பாறையை வீசினான். வள்ளி வேகமாக ஒரு மந்திரத்தை படித்தாள். அந்த பாறை நடுவானில் தங்கத்தூளாக மாறி பூமியில் விழுந்தது. அரக்கன் ஆச்சரியத்துடன் பின்வாங்கினான். வள்ளி தன் எல்லா சக்தியையும் திரட்டி ஒரு ஒளிரும் பச்சை நிற கயிற்றை உருவாக்கினாள். அந்த கயிறு அரக்கனின் கால்களை இறுக்கி கட்டியது. அடுத்த நொடி அரக்கன் பயந்து போய் ஒரு சிறிய பல்லியைப் போல சுருங்கி ஓடி மறைந்து விட்டது. கிராம மக்கள் கூடி வந்து வள்ளியை பார்த்தனர். முத்து தன் தலை குனிந்து, வள்ளி, உன்னை தவறாக புரிந்து கொண்டோம். தயவு செய்து எங்களை மன்னித்து விடு. நீதான் எங்கள் உண்மையான மீட்பர் என்றார் கண்ணீருடன். அன்று முதல் வள்ளி அன்பு நகரின் அன்பான மந்திரவாதியாக கிராமத்திற்குள் வாழ்ந்தாள். அவள் மூலிகைகளால் நோய்களை குணமாக்கினாள். அவளது மந்திரக்கல்லால் வறண்ட கிணறுகளில் நீரை நிரப்பினாள். பயம் நீங்கியது, நம்பிக்கை பிறந்தது.